நம்ம பிரெயின் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியுமா? சில நேரம் பயம், சில நேரம் எக்ஸைட்மெண்ட். இதனால சில சயின்டிஃபிக்கான முடிவுகளையும், சில இர்ரேஷனலான முடிவையும் நம்ம மூளை எடுக்குது. நம்ம ஒரு நியூஸை எவ்வளோ தூரம் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோமோ, அதுக்கேத்த மாரியான முடிவ தான் நம்ம மூளை தொடர்ந்து எடுக்கும். அதுக்கு பேரு வந்து இப்போ ஒரு ஹெட்லைன்ஸ்ல நீங்க ஒரு விஷயத்த தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தீங்கன்னா, அத பேஸ் பண்ணி தான் நம்ம மைண்ட் வந்து அந்த ரிஸ்க்க வந்து மெஷர் பண்ணும். இந்த அவைலபிலிட்டி பயாஸ் நம்ம லைஃப ரொம்ப சிம்பிளா, குவைட்டா யாருக்கும் தெரியாம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அத பத்தி தான் நான் இந்த வீடியோல ரியல் எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் சரவணகுமார். நான் இந்த சேனல்ல பர்சனல் குரோத், ஃபினான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஹியூமன் பிஹேவியர் இவ்வளவு முக்கியமான பத்திலாம் பேசுவேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. கோவிட் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கங்க. நம்ம கோவிட் வரும்போது எல்லா நியூஸ் சேனலும் ஹெட்லைன் ஒரே அலப்பல், உலகமே அழிஞ்சு போகுது அப்படின்னு படாத பாடுபட்டாங்க. என்ன நடந்துச்சு? இருக்கிற இந்த வழக்கமாக இந்த ஃப்ளட் வர நேரத்தில் தான் போயிட்டு இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் வந்து நம்ம மலம் காலி பண்ணுவானுங்க. அந்த தடவை அநியாயம் பண்ணிட்டாங்க. ஒரு பொட்டி கடையில் இருக்கிற ஒரு ஜாமான வீட்டில் எல்லாத்தையும் போய் பதுக்கி வச்சாச்சு. வேலை முடிஞ்சு. பயங்கர பயம், பேனிக் மோடு. அந்த ஹெட்லைனை பேஸ் பண்ணி ஐயோ உலகமே அழிஞ்சு போக போகுது அப்படின்ற நிலைமைக்கு நம்ம மக்கள் போயிட்டாங்க. ஆனால் உண்மையாக என்ன நடக்குதுன்னா, சீசனல் ஃப்ளூன்னு ஒன்று வரும் வருஷம் வருஷம். அதுக்கு செத்து போகிறவங்க ரொம்ப அதிகம். அதை நம்ம கண்ணெடுத்து கூட பார்க்குறதில்ல. ஏன்னா அது ஒரு ரொட்டீன் நியூஸ் ஆயிடுச்சு. அது ஹெட்லைன்லாம் வரதில்லை. எப்போ போல் வரும் போகும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஏர் இண்டியா ஃப்ளைட் ஒன்று கிராஷ் ஆச்சுல, உடனே ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ளைட்டில் போகிறதுனாலே ஆபத்து, ஃப்ளைட்டில் போகிறதுனாலே டேஞ்சர் அப்படின்னு. ஃப்ளைட்டில் போகிறது வந்து மில்லியனில் ஒன்று தாண்டா. ஒரு ஃப்ளைட்டு தாண்டா, ஒரு 6 மில்லியன் ஃப்ளைட்டில் ஒரு ஃப்ளைட் தான் வந்து டேமேஜ் ஆகுது, ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டுது. பட் ரோடு அப்படியா? நம்ம ஊர் ரோடை பற்றி நமக்கே தெரியும்ல, எப்போ பாரு ஆக்சிடென்ட். உண்மையாகவே ஒரு ஃப்ளைட் கிராஷில் இருக்கிறனோட ரோட்டில் போயிட்டு சாவரம் தான் அதிகம். ஆக்சிடென்ட்டில் செத்து போகிறவனோட கவுண்டிங் ரொம்ப அதிகம். அதை யாராவது நம்ம கண்டுக்கிறோமா? ஒரு ரொட்டீன் நியூஸ் 10ஓட 11 ஏதோ ஒரு கார் அடிபட்டு செத்து போச்சாமா, அதில் 4 பேர் போயிட்டாங்களாமான்னு பிச்சுட்டு போயிடுறாங்க. உண்மையாகவே கவுண்டிங் இதுக்கு அதிகம். இதில் தான் நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பயங்கரமாக டெவலப் பண்ணணும், ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணணும், நிறைய விஷயங்களும் ரூல்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். அதை விட்டுட்டு எங்கேயோ ஏதோ ஒரு ஃப்ளைட்டு கிராஷ் ஆச்சாமா, இவங்க வந்து வாழ்நாளில் ஃப்ளைட்டே போய் பார்த்துருக்க மாட்டானுங்க. இவங்க இங்கே உட்காந்து கருத்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஃப்ளைட்லாம் காசு பண்ணிட்டு ஏமாத்துறாங்க. இப்போ தம்மா தூண்டு சாப்பாடை போடுறாங்களாமா அந்த ஃப்ளைட்டில், அதுக்கு அவ்வளோ காசு வைக்கிறாங்க. இவங்க இன்னமும் ஓயாமல் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரி தான். உண்மையிலே ரோட்டில் போகிறத விட ஃப்ளைட்டில் போகிறது ரொம்ப சேஃப். ரொம்ப ரேரான ஆக்சிடென்ட் தான் நடக்குது. பட் ஓயாமல் நம்ம ஹெட்லைன்ஸில் அதை சொல்கிறதுனால நம்ம மைண்ட் அதை வந்து ஒரு ரிஸ்க்குன்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த ஸ்விம்மிங் பூலில் முங்கி செத்து போகிறவன், ஏரியில் முங்கி செத்து போகிறவங்க, இந்த ஆற்றுல குளிக்க போகிறேன்னு சொல்லி காலி ஆகிற கேஸு, அப்புறம் தென்னை மரத்துலேருந்து தேங்காய் வளர்ந்து செத்து போன கேஸ்லாம் கவுண்ட் பண்ணிங்கன்னா உண்மையாக ஃப்ளைட் கிராஷை விட கவுண்டிங் அதிகமாக இருக்கும். என்ன அதெல்லாம் நியூஸ் கவரேஜில் வரதில்லை. அதனால் இவங்க வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. இந்த பிளேனுக்கோ, இப்போ இந்த கோவிடுக்கோ, இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஹெட்லைன்ஸில் படப்படன்னு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா போதும், இவங்களுக்கு இங்கே படப்படப்பு வந்துடும், எல்லாம் பேனிக் மோடில் போயிடுவாங்க. இதுதான் அவைலபிலிட்டி பயஸ். இது வந்து 2 சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சு சொன்னாங்க. அந்த 2 சயின்டிஸ்ட் பேரோட வந்து ஒன்று அமாஸ் ட்வெஸ்கி, இன்னொன்று டேனியல் கேன்மன். இவங்க 2 பேரும் வந்து கண்டுபிடிச்சு ஃபைனலாக என்ன சொன்னாங்கன்னா, நம்ம பிரெயின் ரீசெண்டாக நடந்த நியூஸ், அடிக்கடி கேட்குற நியூஸை வச்சு தான் ரிஸ்க்கை மெஷர் பண்ணுது அப்படின்றத வந்து இவங்க 2 பேர் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க உலகத்துக்கு. சென்சேஷனல் நியூஸ்னால் அதிக பயம் இருக்கும். ஒரு ருட்டீனாக வர நியூஸ்னால் அதை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இதை தான் ஆகும்போது அந்த 2 பேரும் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சி சொன்னது. நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிட்டேன். டீப்பாக அது ரொம்ப பெரிய சப்ஜெக்டாக இருக்குது. நம்ம இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோம். ஒரு டிசிஷன் நம்ம எடுக்கும்போது இந்த அவைலபிலிட்டி பயஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த ஹெட்லைனில் கேட்டிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டிசிஷன் எடுக்கிறோம். அதுதான் வந்து அவங்களும் ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த பயாஸ் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்மளை தப்பான முடிவு எடுக்க வைக்கிது. உதாரணத்துக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஹெட்லைன்ஸில் வர நியூஸ், அடிக்கடி ஆடில் வர நியூஸ், இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவானுங்க, அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோட ட்ரேடிங் வால்யூம் வந்து ரொம்பவே ஹையாக இருக்கும். இப்போ இந்த ஏஐஏ, இந்த பேட்ரி, இவி வெஹிக்கிள் வருதுன்னு என்ன நட்டுவிடம் பண்ணாங்க. இப்போல்லாம் பாருங்கள், ஒரு மாதிரி ஸ்டேபிளைஸ் ஆன மாதிரி தெரியுதா? இதுதான் அவைலபிலிட்டி பயஸ். குடுக்குன்னு ஓடிடுறது. ஒன்று ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டில் போய் வாங்க வேண்டியது, இல்லை எல்லாரும் வாங்குறாங்க, எல்லோரும் இந்த ஹெட்லைன்ஸில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அதை போய் வாங்குறது. இந்த அனலிஸ்ட்டு, இந்த யூடியூப்பில் இவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்றதுனால ஒரு ஸ்டாக் சக்ஸஸ்ஃபுல் ஆயிருமா? எல்லாரும் வாங்குறாங்கன்றதுனால நம்ம போய் வாங்குறதுனால அந்த ஸ்டாக் சக்ஸஸ் ஆயிருமா? ஆகாதுல்ல. இந்த பேடிஎம், ஜொமேட்டோ, ஐபிஓலாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், பயங்கர கிரேஸில் ரிஜிஸ்ட் ஆச்சு. பட் பர்ஃபார்மன்ஸ் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் தான். இன்வெஸ்டர் கிரேஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பட் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அண்டர் பர்ஃபார்மன்ஸ். இதெல்லாம் அந்த நியூஸால், அந்த நியூஸ் சேனலால் வந்தது. இதுதான் வந்து அவைலபிலிட்டி பயஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு நியூஸை பார்த்து ஆக்ஷன் எடுக்கிறது, அனலைஸ் பண்ணுறது, விஷயங்கள் அனலைஸ் பண்ணுற வேலையே கிடையாது. அப்படி அனலைஸ் பண்ணி சொல்கிறவங்களையும் கண்டுக்கிறது இல்லை. இந்த அவைலபிலிட்டி பயஸ் தான் நம்மளை பெரும்பாலான நேரத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டில் தப்பு பண்ண வைக்கிது.
சரி, இந்த அவைலபிலிட்டி பயஸை எப்படிடா பீட் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? வேலை இந்த நியூஸ் சேனல் பார்க்குறதுலாம் முதல்ல விட்டுறணும். அதுலேயும் எஸ்பெஷலி இந்த பிஸ்னஸ் சேனலில் ஓ லா ஊ ஆ ஊன்ட்டு இருப்பாங்க. என்னமோ இவங்க அதுக்கு என்னதான்டா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணிடுவாங்க. அதுவும் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜோசியக்காரன்லாம் வந்து இப்போ ஸ்டாக் மார்க்கெட் ப்ரிடிக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாகவே எனக்கு இதெல்லாம் ஒரு ஆச்சரியமாக இருக்குது. 2வது விஷயம், இந்த சோஷியல் மீடியாவில் இந்த ஸ்டாக் மார்க்கெட் டிப்ஸ் தருது, அது தருது, இது தருது எல்லாத்தையும் பிடிச்சி தூக்கி தூரம் போட்டுருங்க. 3வது விஷயம், ஒரு செக்லிஸ்ட் நமக்குன்னு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த செக்லிஸ்ட்டில் அந்த ஸ்டாக்ஸ் மீட் ஆகுதா, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த செக்லிஸ்ட்டை விட்டு நம்ம வெளியிலே போயிடக்கூடாது. நம்ம செக்லிஸ்ட் நம்ம ஒரு ஸ்டாக்கை ஏன் வாங்க போகிறோன்றதுக்கு ஒரு ஜேர்னல் மாதிரி நம்ம எழுதி வச்சுக்கணும். ஒவ்வொருத்தரையும் பயம் வந்து அதை விற்கணும்னு நினைக்கும் போது அதை படித்து பார்க்கணும். இதெல்லாம் மீட் ஆகுது, தேவையில்லாமல் இவனுங்க தான் ஏதோ ஓவர் நாய்ஸாக இருக்குது, இதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிடணும். ஃபியர் வந்தால் செல் பண்ண வேணாம், ஹைப் வந்தால் ஜம்ப் பண்ண வேணாம். ஒரு ப்ராப்பரான செக்லிஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அந்த செக்லிஸ்ட்டில் என்னென்ன ஸ்டாக்லாம் மீட் ஆகுதோ அதை மட்டும் நம்ம வச்சுக்குவோம். 4000 கம்பெனி இருக்குன்னு எல்லாத்துலேயும் போய் விழுந்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 30லேருந்து 40 கம்பெனியை ஒழுங்காக நம்ம ட்ராக் பண்ணுறதுக்கு இங்கே தள்ளாடிடுவோம். இவ்வளோ கம்பெனிஸையும் நம்மளால் ட்ராக் பண்ண முடியாது. வாரன் பஃபெட் ஒரு இடத்துல தெளிவாக சொல்லியிருப்பாரு, பி ஃபியர்ஃபுல் when others are greedy, பி greedy when others are fearful. அதை தான் நான் உங்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன். சுருக்கமாக சொல்ல போனால் இந்த அவைலபிலிட்டி பயாஸ், கிடைக்கிற நியூஸ் ஹெட்லைன்ஸ், இந்த ஹைப்பை பேஸ் பண்ணி நம்ம எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. அனலிஸ்ட் பேஸ் பண்ணி அதை பற்றி மட்டும்தான் நம்ம வந்து நம்மளோட அனலிஸ்ட் சொல்கிற ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் இதை மட்டும்தான் நம்ம பேஸ் பண்ணி ஒரு முடிவு எடுக்கணும். இந்த மீடியாவில் கொடுக்குற ஹைப்பு, இந்த யூடியூப்பில் கொடுக்குற ஹைப்பெல்லாம் ஒரு காமெடி ஷோ மாதிரி பாருங்கள். பார்த்துட்டு அப்படி நோட் பண்ணி வைங்க. இந்த பயலுக இன்னைக்கு இப்படி சொல்கிறாங்க அப்படின்றத நோட் பண்ணி வச்சு பாருங்கள். அந்த ஸ்டாக்கை பல்ட்டி அடிக்கும் போது இவங்க அதை பற்றி பேசவே மாட்டாங்க. அதை விட்டுட்டு வேறு ஸ்டாக்கை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதிகமாக கேட்குற விஷயமே அதிகமாக நடக்கும்னு நம்பாதீங்க. ரியாலிட்டி அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். மீண்டும் இது போன்ற நல்ல தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்கள் சரவணகுமார். நன்றி, வணக்கம்.